எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி நம்ம லாங் வீடியோவும் பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போதான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்னென்னலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு 3 அப்புறம் எனக்கும் 3 ட்ரெஸ் தான். வாங்க பார்க்கலாம். பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் ஃப்ராக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கை வந்து பஃப் கை, கீழே வந்து பெல்ட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பாக இருக்கும். 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நாங்கள் வாங்கின இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிச்ச ட்ரெஸ் தான். ஒரு சில டயத்தில் வந்து நாங்கள் போய் பார்த்து தேடியுமே எங்களுக்கு கிடைக்காது. இந்த தடவை எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பேருக்குமே பெல்ட்டு, ஃப்ராக்கு 2 பேருக்குமே இந்த இது வாங்கிட்டு வந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சட்டை, பேண்ட்டு பெல்ட் போட்டுக்கலாம். 2 சைடு பாக்கெட் இருக்குது. பேண்ட்டு இதுக்கு வந்து நல்லா பூ போட்ட மாதிரி ஒரு சட்டைங்க பாருங்கள். ஃபுல் நெக்கு வச்சு கை நல்லா பெருசாக, கீழேயும் இடுப்பு வந்து இந்த இடத்துல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பிடிக்கிற மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுதான் வாங்கினேன். இது ஒரு செட்டு. அதே சேம் மெத்தடில் சேம் கலரில் ஒரே டிசைனில் இருக்கிற மாதிரி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு சட்டை. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கோட் சட்டை, ஒயிட் கலர் பேண்ட்டு, பனியனு, அதுக்கேற்ற மாதிரி வந்து கோட். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து உள்ளே போடுற பனியனு, இது வந்து கீழே போடுற பேண்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கோட்டு. பாருங்க, இந்த பேண்ட்டு போட்டு இந்த பனியனை உள்ளே போட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கோட் போடுற மாதிரி. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இதே தான் சேம் மெத்தடில் வந்து ஒரு எல்லோ கலர் ஒன்று. ஒரு பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு கலர், ஒரு பாப்பாவுக்கு வந்து எல்லோ கலர், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டால் சூப்பராக இருக்கும். இது ஒன்று. மொத்தம் வந்து 3 2 பேருக்கு சேர்ந்து 6, ஆளுக்கு 3 வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ நாங்கள் எது போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்க வேண்டியது தான். நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பார்க்கலாம் வாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா 3 டாப் எடுத்தோம். ரெடிமேடில் 2, ஒன்று வந்து மெட்டீரியலில் எடுத்தோம். நாம் வந்து தச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து லைட் க்ரீன் கலர், சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலரில் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டிச் பண்ணது தான். நல்லா அம்பர்லா கட்டு மாதிரி. நெக்கு, ஹேண்டுக்கும் அதே டிசைன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அதே டிசைன் கொடுத்துட்றாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரோப் கொடுத்துட்றாங்க கட்டுறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பாருங்கள் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபேண்ட்டும் மேட்சாக வந்துடும். இந்த ஃபேண்ட்டு இங்கே எலாஸ்டிக் டைப்பு, கீழே வந்து பார்டர் வச்சிடும். இந்த டாப்பும் இந்த பேண்ட்டும் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல. ரெண்டாவது வந்து ஸ்கை ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூ கலர் வந்து எங்கே போனாலும் ஸ்கை ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா படக்குன்னு தூக்கிடுவேன். அதே மாதிரி தான் ஸ்கை ப்ளூ கலர், பியூர் காட்டன். இது பாருங்கள் பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்குது. இது ஒன்று. இதுக்கும் வந்து முக்கா கை பார்டர் வந்துடும். இடுப்பில் வந்து கயிறு கட்டிக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் வர மாதிரி இருக்கும். நல்லா பெருசாக இருக்குது, அகலமாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சாக பேண்ட்டு, மேலே எலாஸ்டிக் டைப்பு, கீழே வந்து அந்த டாப்போட டிசைன் வர மாதிரி பேண்ட்டு. இந்த 2 பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணது, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளா தச்சுக்கலான்னு சொல்லிட்டு துணியாகவே வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலராக பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே அந்த பளிச்சுன்னு இருந்த கலரை அதான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான். நெக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி தச்சுக்கலாம். நெக்கு மாடலு இங்கே பாருங்கள், நெக்கு மாடல் கீழே வரைக்கும் வரும்.
எப்படி இருக்குன்னு. இது அதுக்கு ஏற்ற மாதிரி தைச்சா கரெக்டாக இருக்கும். டாப்பில் வந்து கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த டாப்புக்கு பேண்ட் கிளாத்து. இது வந்து நம்ம பட்டியலாவை கூட தச்சுக்கலாம். ஏன்னா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கனமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. டாப்புக்கு மட்டும் லைனிங் போட்டால் போதும். இதுக்கும் இது அப்புறம் இதுக்கு சால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டபுள் கலர் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இந்த பாருங்கள். அதுலேயே வந்து ஃப்ளவராக போட்டு நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சால் ரொம்ப நைஸாக ஃப்ளவராக போட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை தச்சு போட்டோம்னா செமையாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம வீட்டில் தான் மிஷின் இருக்குல்ல, நம்மளா தச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இது அப்படியே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தம் வந்து 9 இது. எங்கள் 3 பேருக்கும் 3 அவங்க அப்பா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலைல டியூட்டிக்கு போனால் நைட்டு தான் வருவாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் வேண்டாம், நான் யூனிஃபார்ம் தானே போட போகிறேன், வேண்டான்ட்டாங்க. இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நான் வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து தீபாவளிக்கு டெக்கரேஷன் தான் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இப்போ பார்த்தாலும் தோரணம் அது இதுன்னு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் போன வருஷமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டேன். சரி இந்த தடவை வெளியே மட்டும் வாங்கி போடுவோன்னு சொல்லிட்டு இந்த லட்சுமி விநாயகர் வச்ச மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி வச்ச மாதிரி 2 தோரணம் வாங்கினேன். அது அப்பா காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தேய்க்கிறது, இது வந்து 10 ரூபா. இது வந்து நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்கிறோம் இல்லையா, அதுக்காக வந்து இது வாங்கினேன். இது தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ தடவை கிடைக்கல. இந்த இது வந்து வாங்கினேன். 10 ரூபா தான், பரவாயில்ல. அப்புறம் வந்து நம்ம சாமிக்கு வந்து ஆலாத்தி எடுக்கிற சூடம் போட்டு வைக்கிற தட்டு வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதில் 2 தான் இருக்கிறதுனால மஞ்சள் குங்குமம் விபூதி 3 போட முடியல. 2 தான் போட முடிஞ்சிச்சு. இந்த தடவை வந்து 3 இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே நான் தேடி பார்த்ததுலே இந்த 1 தான் 3 இருந்துச்சு. மற்றெல்லாம் 2 தான் இருந்துச்சு. சின்னதாகவும் இருந்துச்சு, ஆனால் 2 தான் இருந்துச்சு. இது நல்லா வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து 3 போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது ஆட் பண்ணி இந்த இடத்துல சூடம் பொருத்திக்கலாம். நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங். உங்களுக்கு பிடிச்சி இந்த 2 பால் வந்து வாங்கினோம். ஆல்ரெடி வந்து ஒரு பால் காமிச்சிருப்பேன். அந்த பால் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தடவை போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா 2 பால் வாங்கிட்டு வந்தோம். 2 பாலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். அப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கரு, இந்த தோரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது. இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வாங்க காமிக்கிறேன். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூவில் நடுவில் வந்து லட்சுமியும் விநாயகரும் இருப்பாங்க. கீழே வந்து மணி மாதிரி இருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து போன வருஷம் வாங்கினது. அதுவும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு. 3மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. இதுதான் வாங்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.